அரையாண்டு தேர்வு தொடங்கும் முன்பே அடுத்த கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு பள்ளிகள் தயாராகி வருவதாக கூறப்படும் நிலையில் அது குறித்து மக்கள் குரல் பகுதியில் மதுரை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். கல்வி சேவையா இருக்கணும் தான் சட்டமே சொல்லுது. ஆனா இவங்க இந்த தனியார் பள்ளிக்கூடங்களை நடத்துறவங்க இந்த மாதிரி சட்டத்துக்கு மாறா, சட்டத்துக்கு கட்டுப்படாம இது இப்படி நடத்துறது உண்மையிலேயே தவறானது. இதுக்கான சூழ்நிலை என்னன்னா, மக்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்க நினைக்கிற பெற்றோர்கள், ஆனால் இங்கே பொருளாதார ரீதியாக கல்வி இப்போ தனியார் கல்வி நிறுவனங்களும் அதுக்கான விளம்பர யுக்திகளை பயன்படுத்தி மக்களை கடுமையாக ஏமாற்றி ஸ்கூலில் பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகளை சேர்க்குறாங்க. ஆனால் அங்கே கல்வியை போய் பார்த்தீங்கன்னா மாநகராட்சி ஸ்கூல் தரத்துக்கு தான் அங்கேயும் கல்வி இருக்குது. எல்லா ஸ்கூல்லையும் பெரிய கல்வி நிறுவனங்களில் கூட கல்வி ரொம்ப குறைவான கல்வி தரமாக தான் இருக்குது. மக்கள் ஏமாற்றப்படுறாங்க. கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலமாம், அங்கே புட்கள் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைந்திடாது என்கிற செய்தியையும் இந்த நேரத்தில் நினைத்து பார்த்து, தான் பள்ளிக்கூடத்தில் போய் சேரவில்லை, தான் ஒரு பெரிய படிப்பு படிக்கவில்லை, தன் குழந்தையாவது நல்ல பள்ளிக்கூடத்திலே படிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தில், இன்னும் சொல்ல போனால் எவ்வளவு வேண்டுமானாலும் பெற்றோர்கள் செலவழிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். எங்க பள்ளிகள்ல தான் அரசு பள்ளிகளை விட நாங்க கட்டமைப்பு நிறைய வச்சிருக்கோம். ஆனா இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி தனியார் பள்ளிகளுக்கு நிகராக கட்டமைப்பு மிக சிறப்பாக இருக்கு. அப்படி இருக்கும்போது அரசு இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி மாணவர்களுடைய சேர்க்கையை அரசு பள்ளிகளில் சேர்க்கிற விதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு முன்னெச்சரிக்கையை எடுத்தால் அரசு தனியார் பள்ளிகளுடைய அந்த சேர்க்கை குறைக்கப்படும். மக்கள் குரல் பகுதியில் மதுரை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம்.